ஒருத்தன் வந்து அவனோட ரூமில் வந்து 4 மெழுகுதிரியை ஏற்றி வைக்கிறான். சரியா? ஏற்றி வச்சுட்டு அவன் ஏதோ ஒரு அலுவலாக ரூமை விட்டு வெளியில் போகிறான். அப்போ அந்த ரூமுக்குள்ளே காற்றடிக்குது. காற்றடித்தோடனே கோவமண்ட மெழுகுதிரி வந்து சொல்லுது, இவ்வளவுத்துக்கு போசா காற்றடிக்குது, என்னால் வந்து இதை தாக்கு பிடிக்க இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அது காற்று போட்டோன்னு நோந்து போயிட்டுது. 2வது மெழுகுதிரி அன்பு அந்த மெழுகுதிரியும் சொல்லுது, என்னாலையும் காற்றுன்ற வேகத்தை வந்து கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்குது, நானும் 100 போகிறேன்னு சொல்லிக்கொண்டு அதுவும் நோந்து போயிடுது. 3வது மெழுகுதிரி வந்து அறிவுண்ட மெழுகுதிரின்னு சொல்லிச்சுது, காற்று சரியாக அடிக்குது, என்னாலையும் இதை கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்குது, என்னால் தாங்க இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அந்த மெழுகுதிரியும் நோந்து போயிட்டுது. 4வது மெழுகுதிரி மட்டும் என்ன செஞ்சுதுண்டா, அந்த காற்றோட போராடி எப்படியோ ஜெயிச்சிட்டுது. அப்போ அந்த போனவன் வந்து ரூமுக்குள்ளே வாரான். வந்து பார்த்தோன்னே இந்த 3 மெழுகுதிரியும் நூந்து போயிட்டுது. நூந்ததை பார்த்துட்டு கவலைப்படுறான். ஐயோ 3 மெழுகுதிரியும் நூந்து போயிட்டுதுன்னு சொல்லி கவலைப்பட அந்த 4வது மெழுகுதிரி சொல்லிச்சுது, நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன் தானே உன்னோட, என்ன வச்சு நீ அந்த 3 மெழுகுதிரியை மெரிய செய் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவன் கேட்குறான் 4வது மெழுகுதிரியை பார்த்து, இந்த 3 மெழுகுதிரி நூந்து போயிட்டுது, நீ மட்டும் 100 இல்லை, உன்னோட பேர் என்ன அப்படின்ட்டு 4வது மெழுகுதிரியை கேட்குறான். அப்போ அந்த 4வது மெழுகுதிரி சொல்லுது, என்ற பேர் தான் தன்னம்பிக்கை. எங்களோட வாழ்க்கையில் வந்து நாங்கள் என்னத்தை இழந்தாலும் எங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் நாங்கள் இழக்கவே கூடாது. முடியாது என்று சொல்கிறது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்குறது அவநம்பிக்கை, என்னால் முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையே முதலெழுத்தாக்கிக்கொள் நண்பா, உன் தலையெழுத்து மாறும். முடியும் வரை முயற்சி செய் நண்பா, முடியாதன்றது முடிஞ்சே போகட்டும். தேங்க்யூ.